ஏன்னா காடு விவரினோட காடிலே வித்தியாசமான காடு சுடுகாடு விவரி தீயிலே சிறந்த தீ எங்களை டீச்சர் ரேவதி விலை தமிழ் டீச்சர் பாஸ் செய்வாங்க தான் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன். கட் பண்ணா ஏன்னா பைத்தியக்கார பேச்ச கூட கேட்கலாம், ஆனால் சொந்தக்காரன் பேச்ச கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஸ்கூல் 490 490 590 மார்க் எடுத்திருக்க, நீ ஸ்கூல் டாப்பர்ரா. நான் வந்து ஸ்கூல் டாப்பரானே ஏன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் வேணாம், மீடியாவில் போயிடலாம், ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் எல்லாருமே ஸ்கூல் இருக்க பசங்க ஏற்றி விட்டாங்க. ஒரு பேண்ட்டு ஒரு டிஷர்ட்டு ஒரு நோட் இது வச்சுட்டு போகிறேன், அவங்க கூட விஜய் ஆக முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு பையன் காரு அந்த ரிமோட் வச்சு சுற்றிட்டு இருந்தா, நம்மளால படிக்க முடியலையே படிக்கலையேன்னு சொல்லிட்டு +2 வரைக்கும் பேசிக் நாலேஜாக நமக்கு தெரியும். அதை தாண்டி ஒரு டிகிரின்றது எவ்வளோ சாய்ராம் வந்து 25 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. கலந்து கொண்டு தனது பலகுரல் திறமை மற்றும் ஸ்டாண்டப் காமெடியின் மூலம் மக்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடித்து வெற்றி பெற்றவர். ஜுங்கா திரைப்படத்தின் வாயிலாக வெள்ளித்திரையில் தடம் பதிக்க தொடங்கிய இவர் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் தன் நகைச்சுவை ததும்பும் பேச்சால் மக்களை மகிழ்வித்து புகழ் பெற்றவர். சினிமா, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் கலைத்துறையில் தனது சிறப்பான பணிகளுக்கு மத்தியிலும் சமூக சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். பல்வேறு சமூக சேவைகளின் மூலம் இளைஞர்களின் ஆக்கப்பூர்வமான திறன்களை வளர்த்தெடுப்பதிலும் அவர்களின் வளர்ச்சிக்கு ஆதரவு அளிப்பதிலும் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார். கலைத்துறையில் தான் ஈட்டும் வருமானத்தில் பொருளாதார சூழலில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்து கொண்டு வருபவர். ஈரோடு மாவட்டம் கடம்பூரில் உள்ள மலை கிராமம், முதியோர் இல்லம் மற்றும் இன்னும் பிற இடங்களுக்கு 6 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களை கொடையாக வழங்கிய நடிகர் திரைக்கலைஞர் KPV பாலா அவர்களை மாணவர்கள் மத்தியில் பேச அன்போடு அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறது சென்னை சாய்ராம் கல்விக் குழுமம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இங்கே எது பேசினா ரொம்ப கஷ்டம், ஏன்னா மேடையில் எல்லாருமே மிகப்பெரிய ஜாமான்கள். அவெல்லாம் அவ்வளோ விஷயம் படிச்சிருக்கிறாங்க, அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க மத்தியில் நம்ம என்ன பேசினாலும் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சாய் பிரகாஷ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஏன்னா சார் வந்து ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தா நான் கூட நினச்சேன், சரி பார்த்தோன்னே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல, ஸோ நம்ம எல்லாம் சரியாக பேச மாட்டாங்க போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் பழகி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பாண்டியன் ஸ்டோர் ஒரு மாமனார் மாதிரி அவ்வளோ சாப்பிட்டு அவ்வளோ ஜாலியாக பேசுறீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வந்தோடனே எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு நான் பண்ணுற விஷயத்துக்கு இதுதான் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு எடுத்து வச்சிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். உங்ககிட்டே நான் சிம்பிளிசிட்டியை கற்றுக்கிறேன் சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். அப்புறம் கார்த்திக் ப்ரோவும் நானும் எப்படின்னா இந்த ஜவுளி கடையும் கட்டப்பை மாதிரி ரொம்ப நாளாக வந்து எங்களுடைய மக்கள் தொடர்ந்து. ஸோ அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணன் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசாத இடமே கிடையாது. ஸோ அட்ரஸ் கேட்டால் கூட 5 நிமிஷம் மோட்டிவேஷன் கொடுத்து தான் அனுப்புவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அண்ணன், ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு தேங்க்யூ சார், தேங்க்ஸ் சார். சார் நீங்கள் பேசுறது